கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But for you who fear my name, the Son of Righteousness will rise with healing in his wings, and you will go free, leaping with joy like calves let out to pasture. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தின் தொடக்கத்தில் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். என்ன ஆனாலும் என்பதை அறிய இதன் முந்தைய வசனத்தை சற்று கவனிப்போம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று உறுதி அளிக்கிறார். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன் நியாயத்தீர்ப்பின் நாள் வரப்போகிறது என்றும் அந்த நாள் எப்படிப்பட்ட பயங்கரமாய் இருக்கும் என்றும் எச்சரிக்கை செய்யும் கர்த்தர் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தங்கும் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் நமக்கு மிக தெளிவாக கூறுகிறார். அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இங்கு கர்த்தரின் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் என்றால் தேவனை மதிக்கிறவர்கள், அவருக்கு அஞ்சுகிறவர்கள், நம்பிக்கையோடு நடக்கிறவர்கள், அவரது கட்டளைகளை காப்பவர்கள் ஆகியவர்களை குறிக்கிறது. அவர்கள் துன்ப காலத்தில் கூட கர்த்தரின் தயை, பாதுகாப்பு, ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு மிகவும் அழகான உருவகம். நீதியின் சூரியன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீதியின் சூரியன் என்பது நியாயத்தை குறிக்கிறது. ஆனால் மெய்ப்பொருள் மீட்பர் இயேசுவின் வருகை மற்றும் அவரால் தரப்படும் நீதியும் இரட்சிப்பும். உதய சூரியன் போல இருண்ட காலம், துன்பம், நீதியின்மை, அடக்குமுறை அனைத்தையும் கடந்து ஒளியும் நலனும் வெளிப்படும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சூரியனின் கதிர்கள் போல் இயேசுவின் கிருபை, தயை, சுகம், ஆதிக்கம், மன்னிப்பு, உற்சாகம், ஆவிக்குரிய ஆரோக்கியம் எல்லாம் வரும். இது ஆவிக்குரிய சுகம், உயிரின் புதுப்பிப்பு, உளவியலான அமைதி, நடுநிலையான வாழ்வு என பொருள் தரும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இது வாழ்க்கையில் நிறைந்த மகிழ்ச்சி, இனிமை, வளர்ச்சி, சுதந்திரம், உற்சாகம் என்பவற்றை குறிக்கிறது. கன்றுகள் வெளியில் ஓடி மகிழும்
அந்த தன்மை போலவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் ஆனந்தத்துடன் நிறைந்து வளர்ந்து செல்வோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20 வாசிக்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இங்கு தேவன் நித்திய ஒளியாக தேர்ந்த நிதானத்துடன் நமக்கு சாந்தி, மகிழ்ச்சி, நன்மைகள் தருவார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37:6 வாசிக்கிறோம். தேவனுடைய நீதியும் நம் வாழ்வில் வெளிப்படும் ஒளியும் திடமாக வெளிப்படையாக மக்கள் முன் தெரியும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் கூறுவதை மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறித்து தேவன் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். அவங்கள என்ன செய்கிறாருன்றது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். நம்மெல்லாம் யாராக இருப்போம்? அவருடைய பிள்ளைகளாய். எப்போ? நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, இல்லைங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தருக்கு அஞ்சி நடப்பவரின் வாழ்வின் சிறப்புகளை மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீதியின் சூரியனின் வருகையால் இரட்சிப்பு, இருளிலிருந்து வெளிச்சம், புதிய ஆரம்பம் நிகழ்கிறது. ஆவிக்குரிய சுகம், ஆன்ம நலன், உல்லாசமான ஆனந்தம் கிடைக்கிறது. ஆன்மீக வளர்ச்சி, சாட்சியாக உயர்வு மற்றும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் பாக்கியம் கிடைக்கிறது. சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதத்தின் வாக்குறுதி இது. முடிவிற்காலத்தின் மகிழ்ச்சியான நம்பிக்கையையும் இப்போதைய ஆன்மீக வாழ்வின் அனுபவத்தையும் உறுதியாக நமக்கு சொல்லும் வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகம் அமர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும்படி செய்கிறீர் என்ற இன்றைய தியான சத்திய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலும் அந்த ஒளியும் சுகமும் நிரம்பட்டும். நாங்கள் உமக்கு அஞ்சும் ஆவியோடு நடந்து உமது ஆசீர்வாத வளர்ச்சியில் ஊறச் செய்ய வேண்டுமாறு உம்மை
தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நீதியின் சூரியனாகிய எங்கள் தேவனே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஒளியை பரப்பும். எங்கள் உள்ளத்தில் சுகம் உண்டாகவும், எங்கள் பாதைகளை நீர் செம்மையாக்கவும், எப்பொழுதும் உமது நாமத்துக்கு அஞ்சி நடக்கவும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.